இது தமிழ்நாடா இல்ல வெளிநாடான்னு நினைக்கிற அளவுக்கு உலக நாடுகள் பார்வைய மீண்டும் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் திருப்புற மாதிரி முக்கியமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. தமிழ்நாட்டில் நடந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டிய யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க மாட்டாங்க. ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன் எப்படி இருக்கணும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தமிழ்நாடு அன்னைக்கு பாடம் எடுத்துச்சு. உலக அரங்குல இந்தியாவை தலைநிமிர செஞ்ச சம்பவம் அது. இது முடிச்ச கையோட ஃபார்முலா 4 கார் ரேஸ், உமன்ஸ் டென்னிஸ் சாம்பியன்ஷிப், குவாஸ் வேர்ல்ட் கப், ஆசியா மென்ஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப், வேர்ல்ட் வைட் சர்ஃபேஸ் சாம்பியன்ஷிப்னு அடுத்தடுத்து சர்வதேச புகழ்பெற்ற விளையாட்டுகளை தமிழ்நாட்டில் நடத்தினாங்க. அப்போ பல்வேறு நாடுகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த வீரர் வீராங்கனைகள்லாம் தமிழ்நாட்டோட ஹாஸ்பிட்டாலிட்டியை பார்த்து பிரமிச்சு பேசிட்டு போயிருக்காங்க. இத்தனை போட்டிகளும் சர்வதேச தரத்துல நடக்க காரணமா இருந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின். அதுலயும் குறிப்பா வேர்ல்ட் வைட் சர்ஃபேஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை பத்தி சொல்லியே ஆகணும். கடல் அலைகள்ல சரிக்கு விளையாடுற இந்த விளையாட்டை வெளிநாட்டுக்காரவங்க மட்டும்தான் விளையாடி பார்த்திருப்போம். ஆனா நம்ம மாமல்லபுரத்துல இந்த போட்டியை நடத்தி வெளிநாட்டுக்காரவங்களை தமிழ்நாட்டில் விளையாட வச்சாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இதனால தமிழ்நாடு தான் ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்ற அளவுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்க இந்த நிலையில மீண்டும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு. மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப் தொடர தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு சைன் பண்ணிருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். 65 கோடி ரூபாய் செலவுல சென்னை மற்றும் மதுரையில இந்த சர்வதேச போட்டிகளை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வராங்க நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. இந்த போட்டி தொடருக்கான லோகோவை வெளியிட்ட உதயநிதி ஸ்டாலின் இந்த போட்டிகள் டிசம்பர் மாசம் நடக்கிறதாவும், இந்த போட்டி தொடர தமிழ்நாடு அரசும் ஹாக்கி இந்தியாவும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறதாவும், உலகம் முழுக்க இருந்து 24 டீம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்கள் ஜூனியர் ஹாக்கி கோப்பை போட்டி தமிழ்நாடு விளையாட்டு வரலாற்றுல ஒரு முக்கிய நிகழ்வா இருக்கும்னு பெருமைப்படுத்தியிருக்காரு. இந்தியாவோட தேசிய விளையாட்டான ஹாக்கி விளையாட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வர நிலையில ஹாக்கி போட்டியை எல்லாருக்குமே பரவலாக்குற விதமா தமிழ்நாடு அரசு எடுத்த இந்த முன்னெடுப்புக்கு விளையாட்டு ஆர்வலர்கள் பல பேரும் தங்களோட வரவேற்பை தெரிவிச்சிருக்காங்க. இப்படியான போட்டிகள் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது பெருமையா இருக்கிறதாவும், இது இப்படியே தொடர்ந்தா கூடிய சீக்கிரமே தமிழ்நாடு தான் ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டுன்னு பேர் எடுக்கும்னு விளையாட்டு வீரர்கள், பெற்றோர்கள், விளையாட்டுத்துறை நிபுணர்கள், பயிற்சியாளர்கள்னு பல பேரும் தங்களோட பாராட்ட தெரிவிச்சிட்டு வராங்க.